ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உள்ளூர் பேர் கேர்ள்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து புலிகுண்டு மலைக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். இங்கே ஒரு சின்னசாக ஏதோ ஒரு குடிசை மாதிரி கட்டியிருந்தாங்க. உள்ளே வந்து தலைக்காணி பாயெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து உக்காந்தேன் கொஞ்சம் நேரம். இன்னும் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. நல்லா கட்டி வச்சுருக்காங்க. யாரோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க போல். தலைக்காணி பாய் அப்படியே செட்டில் இருக்கா. இங்கே போயிட்டு வந்து கூட்டின்னு போட்டா வா போகலாம். ஓனர் வந்து என்ன திட்ட போகிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போயிட்டு நாங்கள் வாங்க மொத்த மலையை சுற்றி காட்டுறேன். வாங்க போகலாம். தமிழ்நாடு முடிஞ்சிச்சு. ஆந்திரா போகிற வழியில் வந்து இங்கே ஒரு குளம் ஒன்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். பேர் என்ன சொல்லுவாங்க? இதோ கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான். இதோ அங்கே தெரியுது பாருங்கள் மவுண்டெயின். இப்போ அதை வந்து பைனாகுலரில் பார்த்தா கிளியராக. பைனாகுலரில் புளியங்காய் விட்றா. சோறு 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 எப்போ பார்த்தாலும் சோறு கொடு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு புளியங்காய் ஆம்லேட்ரா. பைனாகுலரை கேட்டான். தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளியராக தெரியுது. மேலே வந்து ஏதோ கோபுரம் மாதிரி ஒன்று இருக்குது. நல்லா நல்லா கூராக இருக்குது மவுண்டெயின். வாங்க போவோம். சரி, புளியங்காய் ஒன்று கொடு. குடுறா பரவாயில்ல. இதான் அண்ணா கொஞ்சம் திட்டினா அதுக்குன்னு புளியங்காய் தர மாட்டியா? கொஞ்சோண்டு கொடு. இதெல்லாம் வீடியோவில் போகிறது. இதை வந்து புளியங்காய்லாம் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேய், உனக்கு வெக்கமா இல்லை? ஏன் வெக்க பண்ண? வண்டி ஆல்ரெடி ரிசர்வில் போட்டு ஓட்டின்னு வரோம். இதுக்கு மேலே இந்த மலை ஏற்றினா மொத்த பெட்ரோல் இங்கே காலியாயிரும். இவனுங்க இந்த நம்பி புளியங்காய் தின்னுட்டு இருக்கானுங்க. வண்டி இது பார்த்து தள்ளுங்கடா. கொஞ்சம் வாடா, பின்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. டேய் டேய், புளியங்காய் அப்புறம் சாப்பிட்லாம்டா. இங்கே கொஞ்சம் தள்ளுறா, ஒரு கையில் தள்ளுறா. ஃப்ரெண்ட்ஸ், மலை நம்ம நினச்சதோட ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அங்கே பாருங்களேன், எல்லாருமே பாறைக்கு நடுவில் அங்கே போயிட்டுருக்காங்க. ரொம்ப ரிஸ்க்கான ட்ரெக்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் எல்லாருமே மேலே போய் எல்லாரையும் மீட் பண்ணலாம். வாங்க, கிட்ட வந்துட்டோம். டேய் கீழே அங்கே 2 ரூபாய்க்கு தேடு. என்ன தான் எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் கீழே ஒரு 2 ரூபா கிடச்சா அது எடுக்கலன்னா கை படப்படங்குது, தடங்குது. இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? வண்டியை பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிட்ட வந்துட்டுருக்கோம். இதுதான் மவுண்டெயின். மேலே ஏற போகிறோம். இப்போ தான் பின்னாடி போயிட்டுருக்கோம். கிட்ட கேட்டேன், இந்த பக்கம் போக சொல்லியிருக்காங்க. அங்கே கிளம்புறோம். உள்ளூர் பேர் கேர்ள்ஸின் பார்வை கூர்மையாக இருக்கும். எங்கே வந்தாலும் அந்த கல் அது மாதிரி எழுதிடுறானுங்களா? தாடியா? ஏறு ஏறு, மேலே ஏறு. அதே கிருன்ற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கல்லெல்லாம் சும்மா சப்போர்ட்டுக்கு தான் இருக்குது. ஆடினா கீழே விழுந்துடும். இதெல்லாம் பிடிச்சிட்டுலாம் ஏறக்கூடாது. நீங்கள் பாட்டு நம்ம பாட்டுக்கு மேலே ஏறணும். டேய், பிடிச்சிட்டு ஏறக்கூடாதுன்ற இப்போ தான் எழுந்துரு. மேலே ஏறு. இந்த கல்லெல்லாம் பாருங்கள் தனியாக கலந்து வந்துருச்சு. அதாவது ரிஸ்க்கான இடம். இந்த ரிஸ்க்லேயும் உங்களுக்காக நான் மேலே ஏறி காட்டுறேன். வாங்க. என்னது? முடியலையா?
டேய் சரியாடா இங்க இந்த ஹைட் கொஞ்சம் தான்டா ஏறணும். ஏறு மேலே ஏறு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபேன்ரா நீ, ஏறுறா மேலே. நேக்காக போட்டுருதேன். குழந்தைனா இது ஒரு பெனிஃபிட்டில் எதுவும் வெயிட்டு கொடுக்க மாட்டாங்க, ஜாலியாக கை வீசின்னு வரலாம். ஏன்னா ஊருக்கு போனால் கட்டை பையெல்லாம் நம்ம தான் தூக்கிட்டு வரணும். குழந்தைங்க வந்து அவங்க வெயிட்டு தூக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டு தானே? நிறைய இது பண்ணுவாங்க போதுடா குழந்தைங்க. நீ குழந்தையா? மேலே படுற வழி. டேய் உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? அவ அவ சாமி இருப்பார். நீ ஏறுங்க நான் வரேன். கேமரா ரிவர்ஸ் பண்ணு. என்னது? ஏறுங்க வரேன். ஏன் ரெஸ்ட் எடுக்கிறியா? இப்போ என்ன ரெஸ்ட் எடுத்த? ஏந்துடுறா வாடா. தூக்கி போடணும். நீ போ, நான் வாடா மேல. நீ மேல போ, நான் வரேன். என்னது? அதான் போட்டுக்கிறாங்க பாருங்க. இருண்ணா. இங்கே ஒரு வெள்ளை கோடு போட்டுருக்காங்க, அதானே இது சொல்கிறேன். தாண்டி பார்க்கக்கூடாது. போனாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓரமான பகுதியில் இது கட்டியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. ஆனால் நம்ம ஓரமாக தான் போகணும், இல்லைன்னா அவ்வளோதான் வேலி. சப்ஸ்கிரைபருக்கு எதனா சொல்கிறேன். என்னடா இது ஃபோன் நம்பரில் எழுதிக்கிறான், விஜிபி நவரு. ஏய் இப்படி முன்னாடி போகிறா, அப்படி பின்னாடி போகிறா. விஜிபி பங்கம் பாய்ஸ் ஃபோன் நம்பர் வேறு எழுதிக்கிறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து விஜிபி பங்கம் பாய்ஸுக்கு வந்து கால் பண்ண போகிறேன். நம்பர் சொல்கிறேன், நீ பேசு. விஜிபி பங்கம் பாய்ஸுங்களா? அதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க விஜிபி பங்கம் பாய்ஸ். பாறைகளுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம், ஸ்லோவாக தான் வரணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க்கான பகுதி. வா ரித்தேஷ், படுத்துக்கிட்டே போ, பாம்பு மாதிரி போ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குனிஞ்சு தான் போனோம், தலை இடிச்சுக்கலண்ணா. எங்க டேய் அங்கே பாருங்களா, அவர் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் வாடா மேலே போய் ரசிக்கலாம் உட்காந்து பொறுமையா. டேய் நீ ஏன்டா உட்கார்ற, நீ போடா மெதுவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குனிகிறத விட பயங்கரமாக இது பண்ணணும். இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, பேக் வர மாட்டுது. இப்போ ஓரளவுக்கு நிமிடுற மாதிரி வருது. ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னு. போடா பார்த்து ஓயே ஓரமாகவே போ, சிவத்தை பிடிச்சிட்டு போ. ஃப்ரெண்ட்ஸ் ஓரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். அவன் ஒல்லியாக இருக்கான், அவன் போயிடலாம். இங்கே பாருங்கள், அடா பயங்கரமான டெக்னிக்கலாக கல்லெலாம் வெட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இனிமே வந்து படிக்கட்டு கட்ட முடியாதுன்னு உங்கள் டிசைன் ஒன்று போட்டிருக்காங்க. ஐயோ எங்கே பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக்கு எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு போங்கடா. படிக்கட்டு வச்சுருக்காங்க இங்கே. சாத்தி நேரில் படிக்கட்டு தாங்குமா? ரிதேஷ் அடியில் முட்டெல்லாம் கல் பட்டமா நானும். கோணக்காலா ஏறுமா. ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க பயங்கரமாக கட்டியிருக்காங்க. முடிஞ்சா ரேரா டீ அங்கே பாடுறா, இருட்டாக இருக்குடா மேலே. ஃப்ரெண்ட்ஸ் பாதை ரொம்ப பயமாக இருக்குது. இனிமே ரிதேஷ் நீ தான் முன்னாடி ஏற போகிற, தைரியமாக ஏற சரியா? ஏறு மேலே பாடுறா, இருட்டாக இருக்கு. டேய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் அப்படியே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்க முடியும், அந்த அளவுக்கு இருட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். வா கீழே ஒருத்தன் பயப்படுறான் ரொம்ப. டேய் மேலே ஏற. சரி நான் வந்து சார்ஜ் எடுத்துக்கலான் இருக்கேன் இனிமே. வாங்க, என்ன பயனாக இருக்கட்டும். ரொம்ப இருட்டான பகுதியில் ஏறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வெளிச்சம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏய் டார்ச் இருக்காரா? டார்ச் இல்லைன்னா ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இருடா.
ஃப்ரெண்ட்ஸ் போ மேலே போ ஃப்ரெண்ட்ஸ் போ எப்படி இருக்குன்னு இடம் பின்னாடி சூர்யா இறங்கும்போது பார்த்தே சூர்யா கொஞ்சம் பயமாக தான்டா இருக்கானா இங்கேருந்து எனக்கு திடீர்னு இங்கே பின்னாடி பார்க்கும்போது பயமா இருக்குது. இங்கே வா சரி வா மேலே வா ஏய் இறங்கும் ரிதேஷ் இங்கே படிக்கட்டுலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மெலிசாக இருக்குது. ரிதேஷ் வா கயிறு பிடிச்சி ஸ்லோவாக இருங்க எல்லாரும். வச்சுக்கேன் காப்பாற்ற முடியாது. மேலே வந்து வவ்வால்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்க இங்கே மீட் பண்ணலாம் வாங்க மொதல் 3 பேர் இங்கே வாங்க ஃபஸ்ட்டு. அண்ணா என்ன பாம்பு இருக்கா ப்ரோ? பாம்பு இருக்குங்களா? எங்க வரலாமா? அந்த பக்கம் தானே போகணும் நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது. ஓ அது மேலே ஏறுமா கீழே நேரத்தில் வந்து இரு தலையாட்டு இறங்குது எந்த பக்கம் போச்சு இல்லையா? டேய் ஏய் சூர்யா எங்க இருக்க? நேக்கா கீழே போய் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ நான் எப்படி கீழே போட்டுங்களா? கீழே போட்டா இல்லை இங்கே இருக்கட்டா? அது அவ்வளோ தூரம் வராது. ஏன்னா உள்ள வந்துடும். வாடா ரிதேஷ் இதோ இருங்க நான் வந்துடுறேன் மேலே. என் பின்னாடியே வா ரிதேஷ் டக்குன்னு வா. சூர்யா ஏறி வா. இங்கே தான் இருக்கு. பார்த்தோம் அதுக்கு அடியில் அவங்க ஏறணும் இறங்கிடலாம். வாடா ரிதேஷ் வந்துடு என் பின்னாடி வா. சின்னதான் பயப்பட ஒருத்த மட்டும் வந்து நிற்கிறான். ஆண்ணா சூர்யா டே அந்த கவர் கையில் தான் இருக்கு. வாடா கவரில் தான் இருக்கு. கவரில் தான் இருக்கு. இப்போ போனா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இந்த இருட்டான பகுதின்னு எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளிச்சமாக தான் இருக்கும். மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். டேய் வாடா எப்பா. இல்லை வேறு வழியில் போயிடலாம். எனக்கு பயமாக இருக்குது. இந்த வழியில் போகலாம் திருப்பி. இருக்குது 2 வழி இருக்குது மொத்தம். இறங்குறதுக்கு வேறு வழி. வா இங்கே பாரு இங்கே பழக்கம் இருக்குது. ஒன்று பார்த்தா வா குணா கேவ்ஸுக்கு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ மேலே வந்து கோயில் இருக்குது அந்த இடத்துக்கு. அங்கே தான் போகிறோம் இப்போது. பாருங்கள் சரியான பாதை. இப்படிவா இந்த அங்கே போனோம். அங்கே படிக்கட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏறி அங்கே போனோம். ஃபைனலாக இடத்த பார்த்தோன்னே தான் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. பாருங்கள் அப்பாடா மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இரு இங்கே பார்த்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பாருங்கள் ஒரு கேப் இருக்குது. அதுதான் நமக்கு வைக்க போகிற ஆப்பு. ஓட்டையை கவர் பண்ணுறதுக்காக கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க உள்ள சிவபெருமான் இருக்காரு. பிள்ளையாரு வச்சிருக்காங்க. மேப் சொல்லி கொடுறேன் அவனுக்கு. தமிழ்நாடு தான் போயிடுச்சு. இந்தியா ஃபிளாக் எதுக்கு வச்சாங்கன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு போயிடுச்சா இந்தியா ஃபிளாக் எதுக்கு இங்கே வச்சாங்கன்னு கேட்குறாங்க. டேய் இங்கே ஒரு இந்தியன் ஃப்ளாக் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மவுண்டைன் மேலே ஒரு ஃப்ளாக் வச்சு பார்த்துருக்கேன். வாங்க போய் பார்ப்போம்.
ரித்தேஷ் அங்கே நிற்காதவா இங்கே வா. அப்படியே நேராக ஓடி போகணும்னு வச்சு நேராக போய் நேராக போய்ட்டு ஒரு ஜம்ப் தான். முன்னாடி வா, நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வா. பொறுமையாக ஓடாத, பொறுமையாக நட. ஆடுது சரி, இப்போ திடீர்னு இந்த பாலம் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் பாலம் உடஞ்சுன்னா ஹெலிகாப்டர் வருவாங்க காப்பாற்ற. சரியில்லை, இது சரியில்லை. திருப்பி போனதுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க போலயே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. ஒரு ஆள் உள்ளே போக முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கான இடம். பார்த்து வாங்க. சூர்யா கூட வாடா, கோணக்காலா. எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தூரம் இறங்கணும் கீழே. நான் போய் கீழே போய் மீட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கல்லெல்லாம் போட்டு பேக் பண்ணி கட்டியிருக்காங்க படிக்கட்டெலாம் நம்ம ஏறத்துக்காக. ஒரு இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க எல்லாத்தையும். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் பிளேஸ். ரொம்ப பயமாகவும் இருந்தது, ரொம்ப த்ரில்லாகவும் இருந்தது. ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் தூரம் இறங்கணும். டேய், குட்டி சட்டி போட்டே போடலையா? குட்டி சட்டி அவன் குட்டி சட்டி டயரே போடாமல் வந்திருக்கான்டா அவன். ஏண்டா டயர் போடாமல் வரமாட்டியாடா நீ? எப்படி பார்த்தனா மென்ஸ் திங்ஸ் கொஞ்சம் மணி வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி, சமத்தில்ல பாட்டுட்டேன். ஏய் வா, வெளியே போறேன்டா ஒரு டவுசர் போட்டு வர மாட்டியாடா? ஆளும் மண்டையும் பாரு, எல்லாம் கிளம்பி வந்துடுறானுங்க. சூர்யா சூர்யா உண்மையிலே எனக்கு டவுட் ஆகுது. போட்டியா போடலையா நீ? முதல்ல நீ பாட்டுக்கிறியா? நான்லாம் போட்டுக்கிறேன். போ, பார்த்து போப்பா. நானும் சூர்யா அண்ணா திடீர்னு காணோம், என்ன பண்ணுவேன் தனியா? கம்முன்னு எங்க போவ? ஆராரோ சொல்ல யாரும் இல்லை. டார்சன் ஆயிடுவான்ல டக்குன்னு. டார்சன் தெரியாம பாடல அது. ஆராரோ சொல்ல யாரும் இல்லை, உனையள்ளி உனையள்ளி கொஞ்சம் இங்கு யாரும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் வேற காலி ஆயிடுச்சு. தள்ளிந்தா போயின்னு இருக்கா வண்டி. அப்பா பா பா அனுப்புப்பா, ஒரு 100 ரூபாய் அனுப்புப்பா. பெட்ரோல் சுத்தமாக இல்லை பா. வீட்டுக்கு வர முடியாதுப்பா, 2 பேரும். பா நீ கேட்க ஒரு 100. பா அனுப்புப்பா, பா பா அனுப்புப்பா 100 ரூபாய். பா 100 ரூபாய் அனுப்புப்பா, பெட்ரோல் பண்ணோம். சரி சரி, இப்போ நான் அந்த வண்டி என்ன பண்ணிட்டோம்? சரி சரி சரி, ஒரு 50 ரூபாவாச்சும் அனுப்பு. ஒரு 50. சரி, அவனுக்கு அனுப்பிச்சடா. நீ பெத்த பிள்ளைக்கு ஒரு 50 ரூபா அனுப்பு. என்னைக்கு என் கையை நீட்டி உங்ககிட்ட காசு வாங்குறேனோ அன்னைக்கே நான் தூக்குல தொங்கிடுவேன். இந்த அப்பன் மகன்ற உறவெல்லாம் இன்னையோட முடிஞ்சுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.